ஹலோ எவ்ரிவன். ஃப்ளைட்டில் எல்லாரும் பிளாக் பாக்ஸ்ன்னு பேசியிருப்பாங்க, அதாவது கருப்பு பட்டின்னு. அந்த மாதிரி கப்பலுக்கு வந்து பிளாக் பாக்ஸ் வந்து இந்த VDR தான். இந்த எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி மங்கி ஐலாண்ட் சொல்லிட்டு ஒரு இடம் சொல்லுவேன்ல, பிரிட்ஜுக்கு மேலே அங்கே தான் வச்சிருப்பாங்க. இந்த கேப்சியூல் வந்து நம்ம தொடவே கூடாது. அண்ட் இதை வந்து சர்வீஸ் டெக்னீஷியன் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணுவாங்க. இதோட டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்டிஸ்லேருந்து ரேடார்லேருந்து அக்யூமுலேட் பண்ணி இதில் வச்சிருக்கோம். ஏதாவது ஒரு கொலிஷனோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது ஒன்று கப்பல் நடந்துச்சுன்னா முதல்ல இந்த டேட்டாவை தான் கேட்பாங்க. இதோட பேக்கப் எடுத்து நம்ம சென்ட் பண்ணணும். சைனாலேருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ரஃப் வெதர் வருது, புலி வருதுன்னாங்க. ஆனால் ஒரு புண்ணாக்கும் வரல. இந்த மாதிரி அழகான வானவில்களை பார்க்க முடிஞ்சது. சீனரிஸ் வந்து வெளியே எக்ஸிட் ஆகிறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பயுமே வந்து பேட் வெதரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா புயல் கடந்து போனதுக்கு அப்புறமும் அதோட தடத்தில் நம்ம போறப்பையும் சில நேரம் வந்து பயங்கரமான ரோலிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லக்கிலி நம்ம கப்பல் வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாம வந்துருச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சிகள்லாம் டொங்குவான் துறைமுகத்திலிருந்து கப்பல் வெளியே வந்துட்டு இருந்தப்ப குட்டி குட்டி தீவுகள் நிறைய இருந்துச்சு. அதோட அழகிய காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சைனாக்காரன் கிடைக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி விண்ட் ஃபார்ம் வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கு. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க.